வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் அவர்களுடைய நேற்றைய பிரச்சாரம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு, தொடர்ந்து விஜய் கைதாவாரா, விஜய் வீட்டில் பாதுகாப்பு, விஜய் வீட்டில் வழக்கறிஞர்கள் குவிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 39 உயிர்கள் போயிடுச்சு. மோடியிலேருந்து, அமித்ஷாலேருந்து, துணை ஜனாதிபதியிலேருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து பல மாநில முதல்வர்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார், கரூர் செந்தில் பாலாஜி, நம்ம எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல பேர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தங்களுடைய அந்த வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு விஷயம், ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன நடந்தது, இவ்வளோ ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, விஜய் அவர்களுக்கு மேலே தப்பு இருக்கா இல்லை காவல்துறை மேலே தப்பு இருக்கா? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டியை வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. அவ்வளவு அவசரமாக ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதற்கு சிபிஐ விசாரணை நடத்தினா தான் முழு உண்மை தெரிய வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவர்கள் நிறையா இதை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதில் ரஜினிகாந்துக்கெலாம் சம்மன் அனுப்புனதெல்லாம் நம்ம தெரியும். அதனால் அருணா ஜெகதீசன் கமிட்டி எப்படி இருக்குங்கிறதுல நிறையா கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்குது. இன்னொன்று, ஆளுகின்ற அரசு போட்டால் அது ஒரு வேறு மாதிரியான ஒரு விபத்தை ஏற்படுத்தும். அதனால் சிபிஐ விசாரணை வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஒன்று சொல்கிறோம், இது விஜயோ திமுகவோ இவங்களை தப்பு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஆராயறதை விட முழுமையான விசாரணை வந்தால் தான் இதனுடைய முடிவு தெரியும். இப்போது வரக்கூடிய சந்தேகங்கள், எடப்பாடி பழனிசாமி எழுக்கக்கூடிய சந்தேகங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அவர் சொல்கிறாரு, ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் காவல்துறையினர் கம்மியாக இருக்காங்க. நம்ம நேற்றே சொன்னோம், விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் கேட்குறாரு, என்னங்க காவல்துறையே யாரும் இல்லையா, இருக்கீங்களா இல்லையா, காவல்துறை ஒழுங்காக நடந்துக்கோங்க, ஆட்சி 6 மாதத்தில் மாறுங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போ விஜய் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னே மேலே இருந்து சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாகப்படுது. அதையும் தாண்டி விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் போகுது, என்னங்க கொடி கட்டிட்டு வா, ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு ஒரு கேட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இத்தனை கொடி கட்டி இத்தனை ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இங்கே ஏன் போகுதுங்கிறாரு. என்ன, நாங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் பலவாறு வருது. எடுத்த உடனே விஜய் அவர்கள் தான் காரணம், ஒரு நடிகரை பார்க்க இவ்வளோ கூட்டம் கூடிச்சு, அவர் தான் முழு பொறுப்பே இருக்கணும், அங்கே இவ்வளோ நேரம் காக்க வச்சிருக்காரு அவர், இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லும்போது நம்ம ஒன்றும் புரியல. அதாவது இப்போவும் வந்து ஒருவர் தன்னை திமுகவாக அடையாளம் காட்டிக்கிறாங்க, இன்னொருத்தர் விஜய் அடையாளம் காட்டிக்கிறாங்க. இது எப்படி சரியாக வரும் நமக்கு தெரியல. ஏங்க, விஜய் அவர்கள் புதுசாக வந்து திமுகவை வெளுத்து விட்டுட்டு இருக்காரு, அவர் நல்லா பேசிகிட்டு இருக்காரு, திமுக வெளுத்து உண்ணுங்கிறதுல நம்மளுடைய எண்ணத்தில் மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக இந்த நேரத்தில் போய் யாரை குறை, முதல்ல நேற்று அந்த பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் நம்ம 2 பேருக்கும் யாருன்னு சொல்ல முடியாதுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நிலவரம், விஜய் அவர்கள் தரப்பில் சொல்லிட்டாங்க, இல்லைங்க விஜய் நொறுங்கி போயிருக்காரு, இந்த சம்பவம் மனத்தை காயப்படுத்தியிருக்குது. சார், எல்லாருக்கும் காயப்படுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் ஆகட்டும் எல்லாருக்கும் இந்த இதில் வந்து பொலிட்டிக்கலாக யாரும் உடனேலாம் எண்ண மாட்டாங்க. ஆனால் நீண்ட காலமாக இது பொலிட்டிக்கலாக இதை யோசிப்பார்கள், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. நீ கரூரில் முழு அடைப்பு, ஒட்டுமொத்த நிர்வாகம் அங்கே போய் சேர்ந்துருக்குது, திமுகவுடைய நிகழ்ச்சிகள் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு கணக்கு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அந்த குடும்பங்களுடைய கதறல்கள் அப்படிங்கிறல, அதற்கு ஒரு பெரிய நியாயம் வேணும். இது போல் சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ சிபிஐ இதுக்கு போனால் தான் சரி வரும். ஏன்னா அமித்ஷா வரைக்கும் பேசுகிறார். இப்போ என்னென்னா, நாட்டில் எதையுமே நம்ம நம்ப முடியல, ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ப வேண்டியது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறோம், இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் சிபிஐட்ட ஒரு வழக்கு கொடுத்தா ரொம்ப நாள் இழுத்தடிப்பாங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வைத்து விஜயை வீட்டுக்குள்ளே முடக்கிடலாம். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், விஜய் நாங்கள் வந்து அப்போவே சொன்னோம், நீங்கள் கேட்கல, தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அடுத்த வாரம் விஜயுடைய பிரச்சாரம் நடக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா இப்போ கொஞ்சம் கார்னர் பண்ணிட்டாங்க. இன்னொன்றுங்க, அரசியல் நேரம் காலம் எல்லாம் முக்கியம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியோ தப்போ, விஜய் அவர்கள் மீது நீங்கள் குறையே இல்லாட்டினா கூட குறை இருக்கிற மாதிரி லேசாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க, அதில் மாற்று கருத்தில். இப்போ ரொம்ப பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. விஜய் அவர்கள் வராது, லேட்டாக வந்தது இதான் காரணம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்களும் தாங்க கூட்டத்தை போட்டோம், திடீர்னு ஏன் மின்தடை ஏற்பட்டது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு டிவிக்கு ஆட்கள்லாம் நிறைய பேர் அங்கே இருக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, காவல்துறை முழுக்க செயலிழந்து விட்டது. நாங்கள் கூட்டத்துக்கு போகும்போதே காவல்துறையினர் வந்து 2-3 கூட்டத்தில் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு காவல்துறையின் மீது நேரடியாக குற்றம் சொல்கிறார். அதாவது ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். விஜய்க்கும் சப்போர்ட் இல்லை, திமுகவுக்கு சப்போர்ட் இல்லை, 2 பேரையும் அடிக்கிறார். 2 பேர் பண்ண தப்பு. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்திருந்தோம், அப்போல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, 68 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்களா, அதையும் மேற்கோள் காட்டுறார். 68 பேர் இறக்கிறதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் அவர்கள் போனாரா கேட்குறது. அப்போ உங்கள் மேலே தப்புனா நீங்கள் போக மாட்டீங்க.
ஆனால் விஜய் மட்டும் அங்கே போகலங்கிற கேள்வி கேட்குறீங்க. நல்லா யோசனை பாருங்கள். விஜய் அவர்கள் நேற்று உடனடியாக திரும்பி விட்டார். அதாவது அங்கே இதிலிருந்து திருச்சி வந்தார், செய்தியாளர்களை சந்திக்காமல் வேகமாக சென்னைக்கு போனார் அப்படிங்கிற வரக்கூடிய செய்தி. அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க. நல்லா யோசனை பாருங்கள். நம்ம நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். வேதனை இருக்கலாம், உங்கள் மனசில் 1000 வேதனை இருக்கலாம். நம்ம அங்கே போனால் இன்னும் கூட்டம் வரும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அதனால் அவர் ஐயோ அவர் அசால்ட்டாக போயிட்டார், பொறுப்பற்ற தன்மையோட போயிட்டார் நம்ம நினைக்கிறேன். உண்மையிலே விஜய் அவர்கள் அந்த மாதிரி, விஜய் மட்டும் இல்லைங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பற்றவர்களாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் மனிதம்னு ஒன்று உண்டு. நீங்களும் நானும் அந்த மாதிரி போவோமா? அதனால் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே விஜய் அவர்கள் மேலே எல்லா தப்பையும் விஜய் அவர்கள் மேலேயே சொல்கிறது சரியான வாதமாக இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் திமுக காரங்களோட நியாயம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் என்ன, 4 தடவை கூட்டம் போட்டிருக்காரு, இவ்வளோ க்ரௌடு வருது. சரி, இப்போ விஜய் ஆளுங்களுக்கு தான் தெரியாதுங்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. இவ்வளோ 10,000 பேர் தான் கேட்டாங்க, 27,000 பேர் வந்தாங்க நீங்களே சொல்கிறீங்க. அப்போ 27,000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வராங்கல்ல, அதுக்கு கூட கூடிய போலீஸ் கூட இல்லைன்னு வரக்கூடிய தகவல் தான் இப்போ சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, எல்லாரும் தங்களுடைய பொறுப்புலேருந்து கை கழுவிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோணுமா தோணாதான்? இதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக எப்படி வச்சுக்கிறாங்க? விஜயை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம ஆந்திராவில் நடிகர் தியேட்டருக்கு போனார், அப்போ நிறைய பேர் இறந்தாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், ரேவந்த் ரெட்டி அரெஸ்ட் பண்ணதெல்லாம் தெரியும். அப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, இதை அவரை முடக்கிறதுக்கான ஒரு விஷயமாக எல்லாருமே பார்ப்பாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியிலேருந்து திமுகலேருந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம், விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வந்தால் பிரச்சனை. அப்புறம் எப்படி, எனக்கு ஏற்கனவே தெரியும், பாஜகவையும் அடிக்கிறாரு, அதிமுக அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறார். அப்போ அவர் வெளியில் வரக்கூடாது. வெளியில் வரக்கூடாதுக்கு இது ஒரு நல்ல சம்பவமாக பயன்படுத்துவார்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிறார், பிஜேபியில் சொல்கிறதெல்லாம் காவல்துறை தான் காரணம் அப்படின்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடி 2 பேரையும் குறை சொல்கிறார். அப்போ என்ன இதில் சினாரியோ கொண்டு வராங்கன்னா, திமுகவும் சரியில்லை, டிவிகேவும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். நம்மை பொறுத்தவரை ஒரே விஷயந்தான், இதில் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த ஏரியாவில் கரூரை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல கேட்டாங்க, அந்த 3 இடத்துல கொடுக்காம இங்கே கொடுத்தாங்க. பொறுப்பு டிஜிபி என்ன சொல்கிறாரு, இல்லைங்க 3 இடம், அந்த ஏற்கனவே இருந்த உழவர் சந்தையெல்லாம் இதை விட நெரிசலாக இருக்குங்கிறாங்க. அது நமக்கு தெரியல, இந்த இடம் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டு தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்கிறது டைமுக்கு வரல, விஜய் டைமுக்கு வரல. நல்லா யோசனை பாருங்களேன், டைமுக்கு வராதது அவர் குறை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படிங்க வர முடியும் அப்படின்னு நீங்கள் எது புரிய மாட்டேது. ஏங்க அவரே வேணும்னா வரார், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. எல்லாரும் இங்கே சொல்கிறாங்க வேணும்னு திட்டமிட்டு அந்த கடைசி அந்த நேரத்தில் அந்த 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு யாராவது நினைப்பாங்களா? ஒரு நாள் எப்படிங்க நினைப்பாங்க? என்ன காரணம் அப்படின்னா, அவரால் வர முடியல, அவ்வளவு கூட்டம், ஒரு அளவுக்கு மீறி கூட்டம் நிற்கிது. இதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணாமல் தான் அவர் அங்கே வராரு. இதை போய் விஜய் மேலே தப்பு, விஜய் மேலே தப்புன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இதையும் தாண்டி இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இப்போ உள்துறை அறிக்கை கேட்டிருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வரைக்கும் இருக்காங்க. சொல்ல முடியாது, அங்கேருந்து யாராவது வந்தாலும் வரலாம், இதுமேல் வருவாங்க, இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு கூட வருவாங்க. இதை ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப உத்து பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு யாரை முடக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை வச்சு முடக்குவாங்க. ஏன்னா உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் நினைத்தால் எதுவும் செய்யலாம். எதுவும்னா உங்களுக்கு புரியும், எதுவும் செய்யலாம். மேலே 2 பேர், ஒரு புதுசாக ஒருத்தர் வராருன்னா மேலே இருக்க 2 பேர் கை கொத்துருவாங்க. இவரை ஒழிக்கணும் அப்படின்னா அது கை கொடுப்பாங்க. அதில் பல காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். விஜயகாந்துக்கு என்ன நடந்தது? திமுக 2 பேரும் கை கோத்து அவர் ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல. அப்போ விஜய்க்கு இவ்வளோ நெருக்கடிகள் ஒன்று இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வந்தால் நல்லா யோசனை பாருங்கள். விஜய் அவர்கள் பணம் சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வர நம்ம நினைக்கலிங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயந்தான், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே தப்புன்னு எடுத்தவுடனே சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். விசாரணை குழு எதுக்கு அமைக்கிறீங்க? யார் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதற்கு முன்பாடு விஜய் மேலே தப்பு அப்படிங்கிறதோ காவல்துறை மேலே தப்புங்கிறதோ நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எழுப்பக்கூடிய இந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற பார்க்குறதுக்கு. ஏன் திடீர்னு இத்தனை ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் கேட்குறாரு. இன்னொன்று, விஜய் அவர்கள் நேற்று மேலே நின்றுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? என்னங்க இது வரைக்கும் பேசலை, இத்தனை மீட்டிங்க்கு போகிறாரு, அப்போல்லாம் சொல்லாத வார்த்தை என்ன சொன்னார்? எடுத்தவுடனே வந்தவுடனே சொல்கிறாரு பாருங்கள், காவல்துறை எனக்கு என்ன அங்கேருந்து இங்கே கூட்டம் வந்ததுக்கு காவல்துறைக்கு நன்றி. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம். நல்லா யோசனை பாருங்கள். விஜயால் ஒரு வேளை திட்டமிட்டு இந்த கூட்டத்தை லேட்டாக வந்திருந்தாருன்னா இந்நேரம் காவல்துறை அறிக்கை விட்டுருக்கோம், ஈஸியாக வந்திருக்கலாங்க, இவர் தாங்க மெதுவாக வந்தார்னு. காவல்துறை இப்படி சொல்லலை. விஜயும் காவல்துறையை பாராட்டுறாரு. மேலே நின்று பேசும்போது தான் அவர் கோவப்படுறாரு. எந்த கூட்டத்திலையும் சொல்லாத வார்த்தை பாருங்கள், காவல்துறை இல்லைன்னு. அப்போ அது ஏற்கனவே அவர் சொன்னாரா இல்லையா?
அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ காவல்துறையினர் வந்து இல்லாமல் இருக்கிறது விஜயை ஏற்கனவே சொல்லிட்டார். அப்போ அவர்கள் கட்சி எப்படி பொறுக்க இருக்க முடியும்? எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்றுங்க, நீங்கள் வந்து ஒரு குழந்தைகள், பெண்கள் இவங்களெல்லாம் கதறிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொருத்தர் மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்தார், அதாவது தேர்ந்த அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு, ஏங்க இப்போல்லாம் என்ன இதை பற்றி பேச முடியாது, எல்லாரும் இப்படி தான் சொல்லுவார்கள். ஆனால் சமூக ஊடகங்களில் பல பேர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அதுவும் யார் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும், விஜயை யார் கார்னர் பண்ணுவான்னு தெரியும். இதுதான் சான்ஸ்ன்னு ஒட்டு மொத்தமாக அப்படி திரண்டு வராங்கும் போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. முதல்ல என்ன நடந்தது என்று விசாரியுங்கள், அதற்கப்புறம் தண்டனை கொடுங்கள். அதாவது அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே நடந்து போனவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, மின்தடை ஏற்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் மின்தடை ஏற்பட்டுச்சுங்கிறார். ஏங்க அங்கே வந்து கூடுற கூட்டத்தை பார்த்தா மின்தடை மின்தடை எல்லா இடத்துலையும் ஆஃப் தான் ஆச்சு ரைட்டு. ஏன் மேலே யாரை ஏறினாங்கன்னா நல்லா யோசனை பாருங்கள், கரண்ட் கம்பளத்தில் ஏறுறாங்க, இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அதாவது மின்தடை வந்து இவங்கெல்லாம் உயிரிழக்கக்கூடாதுன்னு மின்தடை பண்ணால், மின்தடை ஏன் பண்ணீங்க, அதனால் இருட்டாகி போச்சு அப்படின்னா என்ன தான் பண்ணுறது நமக்கு ஒன்றும் புரியல. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி நாம் தான் நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், யாரும் நம்மளை தற்காத்து கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணம் என்ன? பெண்கள், குழந்தைகள், சின்ன பசங்க யாரும் வரக்கூடாதுன்னு படித்து அரசாங்கம் சொல்லுது, அவங்க சொல்கிறார், விஜய் சொல்கிறார், யார் சொல்கிறதையும் கேட்காம இவ்வளோ பேர் ஏன் வந்தீங்க? 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிவியில் நின்று பார்க்கலாம்ல, கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இத்தனை இடத்துல இத்தனை கூட்டம் வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு போகலாமா? அதனால் இதெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிறது விசாரிக்க வேண்டும். அதை விட்டு எடுத்தவொன்னு அவரை அரெஸ்ட் பண்ணணும், இவரை அரெஸ்ட் பண்ணணும், இது வந்து எடுத்தவொன்னே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள், விஜய் அரெஸ்ட் பண்ணால் எல்லா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருமா? இன்னொன்று, தப்பே பண்ணாமல் எப்படி வேறு விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணுங்கள். ஏற்கனவே விஜய் மேலே 3 வழக்குகள் போட்டாங்கல்ல, அப்போ விஜய் மேலே தப்பாக பண்ணார். இந்த மூணு பிரிவில் வழக்கு போட்டாங்களே விஜய் பேரில், அந்த தொண்டர் வந்து மேலே ஏறி போனதுக்கு விஜயா காரணம்? நல்லா யோசனை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆளாக அவர் பேரை போட்டிருக்காங்க, என்ன காரணம்? இப்போ என்ன பண்ணுறாங்க, தாவேகா மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, கரெக்ட். ஏன்னா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க விசாரிங்க, விசாரத்துக்கு அப்புறம் முடிவு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் ஒன்று பேசுகிறது, இவர் ஒன்று பேசுகிறது, இதெல்லாம் சரியான வாதமாக இல்லை. இன்னொன்று கேட்குறாங்க, விஜய் அவர்கள் எப்போ போவாங்க அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் அங்கே போய் கண்டிப்பாக பார்ப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்போ போனால் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக செல்வார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாருங்க. நேற்று அவர் திருச்சியில் தங்கி பார்த்துருக்கலாம், ஏன் சென்னைக்கு வந்தாருன்னு. அவர் என்ன முடிவில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவருடைய முடிவை சொன்னதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம விமர்சிக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, அங்கே இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும், அவ்வளோதான். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் போச்சு அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக இவ்வளோ தூரம் பேசிட்டோம். ஆனால் அந்த உயிர் போன அந்த விஷயத்தை யார் தான் பொறுப்பேற்கிறது? யாராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும். இந்த சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முடியல. என்னடா இது வந்து எப்படி இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், நெருக்கடிகள் விஜய்க்கு தொடர்ந்து முற்றிக்கொண்டே இருக்கிறது, அதில் மாறுபட்ட கருத்தில்லை. கார்னர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு அரசியல் கட்சி தலைவரை இதையெல்லாம் வைத்து முடக்கிடணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சா அது சரியான வாதமாக இருக்க முடியாது. மக்கள் அதெல்லாம் புறந்தள்ளி, மக்களுக்கு நல்லா தெரியுங்க இதுக்கு என்ன இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு உண்மை என்றைக்கு மறைக்க முடியாது. உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும், அது சீக்கிரம் வரும். இதை அப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒருவேளை விஜய் மேலே தவறு இருந்தால் அப்போ நம்ம கண்டிப்போம், காவல்துறை மேலே இருந்தால் இன்னும் கண்டிப்போம். ஆனால் முதல் கட்டமாக இவரை குறை சொல்கிறது, அவரை குறை சொல்கிறது அப்படிங்கிறதை தாண்டிடலாம். ஆனாலும் இந்த சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி எழுப்பக்கூடிய சந்தேகங்களையும் நம்ம புறந்தள்ள முடியாது. விஜய் அவர்களை பற்றி நம்ம ஏன் தொடர்ந்து பேசுகிறோன்னா, அவர் மேலே நின்றுட்டு ரொம்ப தெளிவாக சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு பேசுகிறேன். 2-3 தடவை இந்த விஷயத்தை இந்த தடவை சொல்லியிருப்பேன். அது காரணம், விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லைன்னு. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, நடந்த பிறகு சொல்ல. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆழ்ந்த இரங்கலை தான் தெரிவிக்கணும். இறந்த குடும்பங்களுக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கைங்கிறது டக்குன்னு கன நேரத்தில் முடியுதே. பெற்றோரை இழந்த குழந்தைகளாகட்டும், குழந்தைகளை இழந்த பெற்றோர்களாகட்டும், அவங்க கதறி அழுவுறத காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே பேச முடியவில்லை. எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் நாம் தான் நினைக்க தெரியுது. சமுதாயம் மாற வேண்டும். இந்த சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.